கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரை உள்ள சில கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எருசலேமில் பவுல் எந்த பாஷையில் ஜனங்களோடு பேசினார்? ஏ எபிரேயு பாஷை, பி கிரேக்க பாஷை, சி இத்தாலிய பாஷை, டி அரமேய பாஷை. ஏ எபிரேயு பாஷை. யூதர்களின் ஆலோசனை சங்கத்தில் இருந்த பிரதான ஆசாரியனின் பெயர் என்ன? ஏ ஏலி, பி நாத்தான், சி அனனியா, டி ஃபேலிக்ஸ். சி அனனியா. தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணின பிரதான ஆசாரியன் யார்? ஏ அனனியா, பி தெயோப்பிலு, சி தெர்த்துல்லு, டி எலியேசர். ஏ அனனியா. பவுலுக்கு விரோதமாய் பெஸ்துவிடம் பிராது பண்ணினது யார்? ஏ புறஜாதிகள், பி போர் சேவகர்கள், சி பிரதான ஆசாரியன் யூதர், டி நூற்றுக்கு அதிபதி. சி பிரதான ஆசாரியன் யூதர். பவுல் எந்த ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல தொடங்கினார்? ஏ அகிரிப்பா, பி ஏரோது, சி அந்திப்பா, டி ஃபெலிக்ஸ். ஏ அகிரிப்பா. பவுல் எந்த தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்டது? ஏ இத்தாலியா, பி மக்கதோனியா, சி சீப்புரு தீவு, டி மெசபத்தோமியா. ஏ இத்தாலியா. கப்பல் சேதத்தில் தப்பித்தவர்கள் எந்த தீவில் கரை சேர்ந்தார்கள்? ஏ சீப்புரு தீவு, பி சாமோத்திராக்கே தீவு, சி கீயு தீவு, டி மெலித்தா தீவு. டி மெலித்தா தீவு. பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது தான் யார் என்று சொன்னார்? ஏ கிரேக்கன், பி எகிப்தியன், சி யூதன், டி அமலேக்கியன். சி யூதன். பவுல் ஜனங்களை நோக்கி தான் யாராய் இருக்கிறேன் என்று கூறினார்? ஏ பரிசேயன், பி சதுசேயன், சி தீர்க்கதரிசி, டி அப்போஸ்தலன். ஏ பரிசேயன். பவுலை எந்த நூற்றுக்கு அதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள்? ஏ யூலியு, பி கிறிஸ்பு, சி பெஸ்து, டி ஃபெலிக்ஸ். ஏ யூலியு. பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணின நியாய சாதுரியவான் யார்? ஏ தெர்த்துல்லு, பி யோசியா, சி லீசியா, டி நாதாப். ஏ தெர்த்துல்லு. சற்பனையான யோசனை பண்ணினவர்கள் பவுலை எங்கு அழைப்பிக்க வேண்டிக் கொண்டார்கள்? ஏ எருசலேமுக்கு, பி கொரிந்துக்கு, சி ரோமாபுரிக்கு, டி இத்தாலிக்கு. ஏ எருசலேமுக்கு. தான் சொல்வதை எப்படி கேட்கும்படி பவுல் அகிரிப்பா ராஜாவை வேண்டிக் கொண்டார்? ஏ உண்மையோட, பி அமைதியோட, சி பொறுமையோட,
டி கவனத்தோடே, சி பொறுமையோடே. சில விறகுகளை வாரி நெருப்பின் மேல் போடுகையில் பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது எது? ஏ ஒரு அனகொண்டா, பி ஒரு விரியன் பாம்பு, சி ஒரு சிலந்தி பூச்சி, டி ஒரு நல்ல பாம்பு. பி ஒரு விரியன் பாம்பு. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் யார்? ஏ சதுசேயர், பி பரிசேயர், சி வேத பாரகர், டி ஆசாரியர். ஏ சதுசேயர். பவுல் பிரயாணப்பட்டு எந்த இடத்திற்கு சமீபமான போது வானத்திலிருந்து பேரொளி அவனை சுற்றி பிரகாசித்தது? ஏ எரிகோவுக்கு, பி சமாரியாவுக்கு, சி எருசலேமுக்கு, டி தமஸ்குவுக்கு. டி தமஸ்குவுக்கு. பவுல் எதை தீட்டுப்படுத்த பார்த்தான் என்று தெர்த்துல்லு குற்றப்படுத்தினான்? ஏ தேவாலயத்தை, பி இயேசுவின் இரத்தத்தை, சி உயிர்த்தெழுதலை, டி யூத மார்க்கத்தை. ஏ தேவாலயத்தை. எருசலேமுக்கு போகிற வழியில் பவுலை என்ன செய்ய அவர்கள் யோசனை உள்ளவர்களாயிருந்தார்கள்? ஏ தப்பிச் செல்ல உதவி செய்ய, பி கொன்று போடும்படி, சி நாடு கடத்தும்படி, டி அடித்து துன்புறுத்தும்படி. பி கொன்று போடும்படி. பவுல் யூத சமயத்தில் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்? ஏ சதுசேயர், பி பரிசேயர், சி கலிலேயன், டி நசரேயன். பி பரிசேயர். இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று அவர்களை எச்சரித்தது யார்? ஏ லூக்கா, பி அரிஸ்தர்க்கு, சி கிறிஸ்பு, டி பவுல். டி பவுல். பவுலின் கையில் விஷப்பூச்சி தொங்குகிறதை கண்ட மெலிதா தீவின் ஜனங்கள் பவுலை என்ன நினைத்தார்கள்? ஏ கொலை பாதகன், பி தீர்க்கதரிசி, சி தேவதூதன், டி பாவம் செய்தவன். ஏ கொலை பாதகன். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் டேஷ்? ஏ அடிக்கிறாய், பி பாடுபடுத்துகிறாய், சி துன்பப்படுத்துகிறாய், டி வேதனைப்படுத்துகிறாய். சி துன்பப்படுத்துகிறாய். பவுலுக்கு ஆதரவாக பேசினவர்கள் யார்? ஏ கிரேக்கர்கள், பி பரிசேய வேதபாரகர், சி சதுசேய வேதபாரகர், டி பிரதான ஆசாரியர். பி பரிசேய வேதபாரகர். தெர்த்துல்லு குறிப்பிட்ட சேனாதிபதியின் பெயர் என்ன? ஏ காய்பா, பி லீசியா, சி கிறிஸ்பு, டி கல்லியோன். பி லீசியா. பவுலை எங்கு காவல் பண்ணி இருக்கிறதாக பெஸ்து யூதர்களிடம் கூறினான்? ஏ இருட்டறைக்குள், பி செசரியாவில், சி எருசலேமில், டி சிலிசியாவில். பி செசரியாவில். ஆரம்ப காலத்தில் பரிசுத்தவான்களில் அநேகரை பவுல் என்ன செய்தார்? ஏ பாதுகாத்தான், பி உணவளித்தான், சி மறைத்து வைத்தான்,
டி சிறைச்சாலையில் அடைத்தான். டி சிறைச்சாலையில் அடைத்தான். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் யாரை அதிகமாய் நம்பினான்? ஏ பவுலை, பி கப்பல் எஜமானை, சி கப்பல் ஆட்களை, டி அரிஸ்தர்க்குவை. பி கப்பல் எஜமானை. விஷப்பூச்சி கடித்தும் பவுலுக்கு ஒரு சேதமும் வராததை கண்டபோது மெலித்தா தீவின் ஜனங்கள் எப்படி சொல்லிக் கொண்டார்கள்? ஏ இவன் பிசாஸ் என்று, பி இவன் தீர்க்கதரிசி என்று, சி இவன் தேவன் என்று, டி இவன் தேவதூதன் என்று. சி இவன் தேவன் என்று. வானத்திலிருந்து கேட்ட சத்தம் தன்னை யார் என்று அறிமுகம் செய்தது? ஏ சாமுவேல், பி அனனியா, சி இயேசு, டி மோசே. சி இயேசு. யூதரில் சிலர் பவுலை என்ன செய்யும் அளவும் புசிப்பதும் குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். ஏ விடுதலையாக்கும் அளவும், பி பேச அனுமதிக்கும் அளவும், சி கொலை செய்யும் அளவும், டி காவலில் வைக்கும் அளவும். சி கொலை செய்யும் அளவும். ஃபெலிக்ஸின் மனைவி பெயர் என்ன? ஏ இசபேல், பி பிரிஸ்கில்லாள், சி சப்பீராள், டி துருசில்லாள். டி துருசில்லாள். யூதர்கள் தங்களால் என்ன செய்யக்கூடாத அநேகம் கொடிய குற்றங்களை பவுலின் மேல் சாட்டினார்கள். ஏ சாதிக்க கூடாத, பி ரூபிக்க கூடாத, சி காணக்கூடாத, டி கேட்க கூடாத. பி ரூபிக்க கூடாத. பவுல் எந்த பட்டணத்திற்கு போகிற வழியில் ஒரு ஒளி வானத்திலிருந்து பிரகாசித்ததை கண்டார்? ஏ எரிகோவுக்கு, பி எம்மாவுக்கு, சி தமஸ்குவுக்கு, டி தர்ஷீசுக்கு. சி தமஸ்குவுக்கு. அநேக நாளாய் எவைகள் காணப்படாமல் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஏ சூரியனின் வெளிச்சம், பி தென்றல் காற்று, சி சூரியன் நட்சத்திரங்கள், டி சூரியன் சந்திரன். சி சூரியன் நட்சத்திரங்கள். யாருடைய தகப்பன் வியாதியாய் இருந்தார்? ஏ பவுல், பி ராயன், சி யூலியு, டி புபிலியு. டி புபிலியு. பவுலுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், எதை கேட்கவில்லை? ஏ பேசின வார்த்தைகளை, பி பேசினவருடைய சத்தத்தை, சி இடி முழக்க சத்தத்தை, டி பெருவெள்ளை இரைச்சலை. பி பேசினவருடைய சத்தத்தை. பவுலை கொலை செய்ய கட்டுப்பாடு பண்ணு கொண்டவர்கள் எத்தனை பேருக்கு அதிகமாயிருந்தார்கள்? ஏ 10 பேர், பி 20 பேர், சி 30 பேர், டி 40 பேர். டி 40 பேர். தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் எத்தனை நாள் மாத்திரம் ஆயிற்றென்று பவுல் சொன்னார்? ஏ 7 நாள், பி 10 நாள், சி 12 நாள், டி 21 நாள். சி 12 நாள்.
பவுல் அந்த ஒளியின் மகிமையினால் எதை இழந்து போனார்? ஏ வார்த்தைகளை, பி பார்வையை, சி சத்தத்தை, டி உணர்ச்சியை. பி பார்வையை. நீ எருசலேமுக்கு போய் காரியங்களை நியாயம் விசாரிக்க உனக்கு சம்மதியா என்று பெஸ்து ஏன் பவுலிடம் கேட்டான்? ஏ யூதரை சமாதானப்படுத்த மனதாய், பி யூதருக்கு தயவு செய்ய மனதாய், சி யூதரின் வரி பணத்தை சேமிக்க, டி யூதர்களால் தண்டிக்கப்பட. பி யூதருக்கு தயவு செய்ய மனதாய். எந்த பாஷையிலே தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை பவுல் கேட்டார்? ஏ எபிரேயு பாஷை, பி கிரேக்க பாஷை, சி அரமேய பாஷை, டி யூத பாஷை. ஏ எபிரேயு பாஷை. யார் ராத்திரியிலே தன்னிடத்தில் வந்து நின்றதாக பவுல் கூறினார்? ஏ கர்த்தர், பி தேவனுடைய தூதனானவன், சி கப்பலின் மாலுமி, டி கப்பலின் எஜமான். பி தேவனுடைய தூதனானவன். மெலிதா தீவின் முதலாளியின் தகப்பன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினது யார்? ஏ லூக்கா, பி பவுல், சி பேதுரு, டி சீலா. பி பவுல். யூதர்களின் சற்பனையை பவுலுக்கு அறிவித்தது யார்? ஏ சகோதரன், பி தாயார், சி சகோதரியின் குமாரன், டி குமாரன். சி சகோதரியின் குமாரன். அநேக வருஷங்களுக்கு பின்பு எதை செலுத்த வந்ததாக பவுல் சொன்னார்? ஏ காணிக்கைகளை, பி தசம பாகத்தை, சி சுத்திகரிப்பின் பலியை, டி தகன பலியை. ஏ காணிக்கைகளை. பவுல் யாருக்கு அபயமிடுகிறேன் என்று பெஸ்துவிடம் சொன்னார்? ஏ ஏரோதுக்கு, பி ராயருக்கு, சி ஃபெலிக்ஸுக்கு, டி பிரதான ஆசாரியனுக்கு. பி ராயருக்கு. பவுலோடு பேசின சத்தம் தன்னை யார் என்று அறிமுகம் செய்தது? ஏ இயேசு, பி கர்த்தருடைய தூதன், சி பரிசுத்த ஆவியானவர், டி மோசே. ஏ இயேசு. பவுலிடம் வந்து அவனை சுகப்படுத்தினது யார்? ஏ அனனியா, பி கமாலியேல், சி பேதுரு, டி யாக்கோபு. ஏ அனனியா. பவுல் யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று தூதனானவன் கூறினான்? ஏ அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக, பி ராயனுக்கு முன்பாக, சி பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக, டி யூதர்களுக்கு முன்பாக. பி ராயனுக்கு முன்பாக. ரோமாபுரியில் பவுல் யாரை கூடி வரும்படி வரவழைத்தார்? ஏ அப்போஸ்தலர்களில் பிரதானமானவர்களை, பி புறஜாதிகளில் பிரதானமானவர்களை, சி ரோமர்களில் பிரதானமானவர்களை, டி யூதரில் பிரதானமானவர்களை. டி யூதரில் பிரதானமானவர்களை. பவுலை தேசாதிபதியினிடத்தில் கொண்டு போக எத்தனை காலாட்களை ஆயத்தம் பண்ணினார்கள்? ஏ 2, பி 50, சி 100, டி 200. டி 200. அதிக கல்வி உனக்கு என்ன உண்டாக்குகிறது என்று பெஸ்து பவுலிடம் கூறினான்?
ஏ மேன்மை, பி பைத்தியம், சி தைரியம், டி ஞானம். பி பைத்தியம். எந்த மனிதன் வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று ஃபேலிக்ஸ் சொன்னான்? ஏ அதிபதியாகிய பிலாத்து, பி பிரதான ஆசாரியனாகிய அனனியா, சி சேனாபதியாகிய லீசியா, டி நூற்றுக்கு அதிபதியாகிய லீசியா. சி சேனாபதியாகிய லீசியா. பவுலுக்கு விரோதமாய் எந்த காரியத்தை குறித்து யூதர்கள் குற்றம் சாட்டினார்கள்? ஏ தங்களுடைய ஆசாரியனை குறித்து, பி தங்களுடைய ராஜாவை குறித்து, சி தங்களுடைய மார்க்கத்தை குறித்து, டி தங்களுடைய யோசனையை குறித்து. சி தங்களுடைய மார்க்கத்தை குறித்து. யார் கப்பலில் இராவிட்டால் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்று பவுல் சொன்னார்? ஏ நீச்சல் தெரிந்தவர்கள், பி போஜனம் புசிப்பவர்கள், சி கப்பலாட்கள், டி போர் வீரர்கள். சி கப்பலாட்கள். தான் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து யாருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டதாக பவுல் சொன்னார்? ஏ சாத்தான், பி ராயன், சி ரோமர், டி யூதர்கள். சி ரோமர். யார் இரத்த சாட்சியாய் கொலை செய்யப்படுவதற்கு பவுலும் சம்மதித்திருந்தான்? ஏ யாக்கோபு, பி பேதுரு, சி யோவான் ஸ்நானன், டி ஸ்தேவான். டி ஸ்தேவான். செசரியா பட்டணத்தின் தேசாதிபதியின் பெயர் என்ன? ஏ ஃபெலிக்ஸ், பி லீசியா, சி கோமர், டி அப்பல்லோ. ஏ ஃபெலிக்ஸ். பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு என்ன கொடுப்பான் என்று ஃபெலிக்ஸ் நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான்? ஏ பணம், பி காணிக்கை, சி நிருபம், டி ஞானஸ்நானம். ஏ பணம். பவுல் எந்த ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டார்? ஏ ஏரோது, பி சவுல், சி அகிரிப்பா, டி சாலமோன். சி அகிரிப்பா. காவல் பண்ணப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய போர் சேவகர்கள் யோசனையாயிருந்தார்கள்? ஏ கடலில் போட, பி கட்டுவதற்கு, சி கொன்று போட, டி கைவிடுவதற்கு. சி கொன்று போட. கொஞ்சம் குறைய நீ என்னை எதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று அந்திப்பா ராஜா பவுலிடம் சொன்னான். ஏ உன்னை விடுதலையாக்க, பி உனக்காக பரிந்து பேச, சி நான் கிறிஸ்தவனாகிறதற்கு, டி நான் யூதர்களை நம்பச் செய்கிறதற்கு. சி நான் கிறிஸ்தவனாகிறதற்கு. யூதர்கள் பவுலுக்கு எதிர் பேசின போது பவுல் யாருக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது? ஏ பிலாத்துவுக்கு, பி கிறிஸ்புவுக்கு, சி ராயனுக்கு, டி ஏரோதுவுக்கு. சி ராயனுக்கு. பவுல் யார் என்று அறிந்தபோது அவனை கட்டுவித்ததற்காக சேனாபதி பயந்தான்? ஏ யூதனென்று, பி ரோமனென்று, சி தீர்க்கதரிசி என்று, டி அப்போஸ்தலனென்று. பி ரோமனென்று.
பவுல் யாரென்று அறிந்து விடுவித்ததாக சேனாபதி நிருபத்திலே எழுதினான். ஏ குற்றமற்றவன் என்று, பி ரோமன் என்று, சி அப்போஸ்தலன் என்று, டி யூதன் என்று. பி ரோமன் என்று. பவுலை பாதுகாத்து வந்த நூற்றுக்கு அதிபதி எதற்கு அனுமதி கொடுக்க கட்டளை பெற்றான்? ஏ பவுல் விரும்பின நேரம் வெளியே செல்ல, பி பவுலுடைய மனிதர்கள் அவனை பார்க்க, சி பவுல் விரும்பின போஜனத்தை புசிக்க, டி பவுல் விருப்பப்படி நியாயம் விசாரிக்க. பி பவுலுடைய மனிதர்கள் அவனை பார்க்க. பவுல் எதற்கு பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று பெஸ்து சொன்னார்? ஏ தேவதூஷணத்திற்கு, பி கடுமையான குற்றத்திற்கு, சி கொலை குற்றத்துக்கு, டி மரணத்துக்கு. டி மரணத்துக்கு. பவுல் என்ன செய்யாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்று அந்திப்பா பெஸ்துவிடம் சொன்னான். ஏ யூதர்களிடம் கோபப்படாமல் இருந்தானால், பி தேவதூஷணம் சொல்லாமல் இருந்தானால், சி ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால், டி தப்பித்து போக முயற்சிக்காமல் இருந்தானால். சி ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால். கப்பலிலிருந்து யாரெல்லாம் தப்பி கரை சேர்ந்தார்கள்? ஏ பவுல் மாத்திரம், பி கப்பலாட்கள் மாத்திரம், சி போர் சேவகர்கள் மாத்திரம், டி எல்லாரும். டி எல்லாரும். வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு பவுல் எதை உபதேசித்துக் கொண்டிருந்தார்? ஏ மோசேயின் நியாய பிரமாணத்தை, பி ரோம அரசாங்கத்தை, சி பவுலினுடைய சோதனைகளை, டி இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை. டி இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலுயா, ஆமேன்.